அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் விலாகு. இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தோன்னா, இயற்கை எழில் சூழ மலைகளை கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தோட தென்கரை கோடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாவட்டமான தேனி மாவட்டம். அந்த தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீரபாண்டி அப்படிங்கிற இடத்துல பிரசித்தி பெற்ற ஒரு தலமாக இருக்கக்கூடிய வீரபாண்டி கௌமாரி அம்மன் கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த ட்ராவல் விலாகில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்க காலங்கள்லேருந்து தொடர்புடையதாக ஒரு புராதனமாக இருக்கக்கூடிய கோவிலான இந்த கௌமாரி அம்மன் கோவிலை எப்படி நம்ம ரீச் ஆகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அள்ளிநகரம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீரபாண்டி அப்படிங்கிற இடம் வந்து அமைஞ்சிருக்கு. முல்லையாற்று கரையில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கும் இந்த ஆறுக்கும் ஒரு 100 மீட்டர் தொலைவு மட்டும்தான் இருக்கும். இந்த கோவிலோட தல வரலாறு என்ன, மகத்துவம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்காக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த முழு வரலாறும் என்ன அப்படிங்கிறது தெரியும். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேனி மாவட்டத்தை நீங்கள் ரீச் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பஸ் வசதி மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ வருவீங்க அப்படின்னா, ஃப்ளைட்டில் வந்தீங்கன்னா மதுரை ஏர்போர்ட் பக்கம் நியர்பை இருக்குது. அங்கேருந்து நீங்கள் இங்கே வந்து ரீச் ஆகிடலாம். அதே மாதிரி ட்ரெயினில் வந்தால் நீங்கள் வந்து திண்டுக்கலுக்கோ இல்லை மதுரைக்கோ இறங்கி அங்கேருந்து நீங்கள் வந்து பஸ் மூலியமாக இந்த வீரபாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த வந்து அடையலாம். மண்மனம் மாறாத கிராமங்கள், சுற்றி இருக்கக்கூடிய அந்த பசுமையான வயல்வெளிகளோட இயற்கை எழில் சூழ பார்க்குறக்கே ரொம்ப அழகாக பிரமிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த முல்லையாற்றங்கரையில் அன்னை கௌமாரி வந்து கொலுவிருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த முல்லையாற்றங்கரையில் பல தமிழ் படங்களில் வந்து பல பாடல்கள் வந்து பதிவாயிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சினிமேட்டிக் வியூ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அழகாக ரம்யமான காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் நம்ம பார்க்க வந்த அந்த வீரபாண்டி கௌமாரி அம்மனோட திருக்கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த ஸ்பாட்டை இந்த கோவிலுக்கு வரும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஒரு சில் அவுட் ஏரியாவே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கணும். ஏன்னா அவ்வளோ அழகு, அவ்வளோ சிறப்பு இந்த கோவில். ஆன்மீக ரீதியாகவும் சரி, இயற்கை ரீதியாகவும் சரி. இப்போ நம்ம வீரபாண்டி கௌமாரி அம்மனோட தல வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் வீரபாண்டி கோவில் அமையப்பட்டிருக்க இந்த இடம் அலநாடு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த அலநாட்டை ராஜசிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காரு. கானக பகுதியான இந்த இடத்துல அன்னை ஆதிபராசக்தியோட அம்சமான சப்த கன்னிகைகளில் ஒருத்தரான கௌமாரி அப்படிங்கிற அன்னை வந்து சிவனை நோக்கி கடுந்தவம் புரிகிறாங்க. அப்படி கடுந்தவம் புரிஞ்சிருக்கும் போது ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அதை வந்து இந்த கோவில் பக்கத்திலேயே கன்னீஸ்வரமுடையார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோவிலில் நம்ம அந்த சிவலிங்கத்தை இன்றையும் நம்மளால் தரிசிக்க முடியுது. அப்படி தவம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அரக்கன் வந்து இந்த அன்னையோட அழகுல மயங்கி இவங்களை வந்துட்டு துன்புறுத்தலுக்கு முற்படுறான். இதனால் கோபமடைஞ்ச அந்த கௌமாரி அன்னை தன்னோட அருகில் இருந்த அருகம்புல்லை எடுத்து ஒரு ஆயுதமாக ஆக்கி அந்த அரக்கனை நோக்கி எறிகிறாங்க. அந்த அருகம்புல்லானது முக்கழுப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பமாக மாறி அந்த அரக்கனை வந்து தாக்கி அந்த அரக்கனை அங்கேயே வந்து வதம் செய்கிறாங்க. சிவபெருமான் அந்த தவத்தை மெச்சி அங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தி தேவி உமாதேவி அம்சமான கௌமாரிக்கு காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்த உடனே அந்த சக்தி தேவி வந்து அந்த சிவத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க. அதை கேட்ட சிவன் வந்து இந்த ஆரண்யம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல கௌமாரி அப்படிங்கிற பெயரோட நீ வந்து ஒரு ஆலயத்தில் வந்து சுயம்பா எழுந்து அருளாட்சி செய்யணும், உன்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு நீ வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவன் வந்து உமாதேவியின் அம்சமான கௌமாரி கிட்ட சொல்கிறாரு.
இதை கேட்ட அன்னை அங்கேயே சுயம்பு மூர்த்தமாக எழுந்து கௌமாரியாக அருளாட்சி செய்கிறாங்க. இந்த நாட்டை பிற்காலத்தில் ஆட்சி செஞ்சுட்டு வந்த வீரபாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து தனக்கு கண் பார்வை கோளாறு இருக்கிறனால சிவனை நோக்கி தவம் பண்ணுறாரு. அப்போ அந்த சிவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணும்போது சிவபெருமான் வந்து இந்த இடத்துல வந்து முல்லையாற்று கரையில் உமாதேவியின் அம்சமான கௌமாரி கொழுவு இருக்கா, அவகிட்ட போய் உன்னுடைய கண் கோளாறை சொன்னேன்னா அந்த அன்னையோட அனுகிரகத்தினால உனக்கு கண் பார்வை கிடைக்கும்னு சொல்கிறாரு. அதை கேட்ட மாதிரியே அந்த கௌமாரி அன்னைக்கிட்ட போய் வேண்டுதல் வச்சு அந்த அன்னைக்கு வந்து வேண்டிக்கிட்டதுனால அவருக்கு கண் பார்வை கிடைக்குது. தன்னோட அருளால் ஒரு விழிக்கு கௌமாரி அம்மன் பார்வையை கொடுக்குறாங்க. இன்னொரு விழி பார்வைக்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த சிவனை பிரார்த்திக்கிறாரு. அவருடைய அனுகிரகத்தினால இன்னொரு கண்ணும் பார்வை பெற கிடைக்குது. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு கண்ணீஸ்வரமுடையார் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்காங்க. இந்த கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை, சரும சம்பந்தப்பட்ட கோளாறுகளை நீக்கிறதுனால அந்த மன்னனுடைய கண் பார்வையை இந்த அன்னை கொடுத்ததுனால அந்த மன்னனுடைய பெயராலேயே இங்கே இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு, இந்த இடத்துக்கு வீரபாண்டி அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது. அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இங்கு வரக்கூடிய பக்தர்களோட இன்னல்களை தீர்க்கறதுக்காகவும் அவங்க வினை பயன்களை முடிக்கிறதுக்காகவும் இந்த கௌமாரி அம்மன் இந்த வீரபாண்டி திருத்தலத்திலேயே அமர்ந்து அவங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த கோவிலோட வரலாறு. திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், தங்களோட தொழில் அபிவிருத்தி போன்ற பல வேண்டுதல்களை இந்த அன்னைக்கிட்ட வந்து வைக்கிறாங்க. அப்படியே அவங்க வைத்த வேண்டுதல் நிறைவேறும் பொழுது பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடன் செலுத்துறதையும் இந்த கோவிலில் வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் சிறப்பான திருவிழா, அதாவது இது வந்து தமிழகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான திருவிழா, வீரபாண்டி தேர் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருவிழாவானது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாயில் கம்பம் நட்டு கொடியேற்றி தொடங்குறாங்க. இதை வந்து தேனி மாவட்டத்தோட சித்திரை திருவிழா அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த திருவிழா கொடியேற்றத்திலிருந்து 22 நாள் தொடர்ந்து நடக்கும். அந்த 22 நாளும் அம்மன் வந்து கையில் காப்பு கட்டிட்டு தன்னுடைய பக்தர்களுக்காக, தன்னோட பிள்ளைகளுக்காக மாவிளக்கும் பானகமும் மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கிறதாக ஐதீகம். அத்தி மரத்தினாலான ஒரு 3 கொம்புகள், அதாவது முக்கழுப்படை அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு கம்பத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கம்ப மண்டபத்தில் நட்டு பக்தர்கள் வந்து முல்லையாற்றிலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த 22 நாட்கள் 24 மணி நேரமுமே அந்த கோவில் திறந்திருக்கும். அந்த கம்பத்தில் வந்து தங்களோட அந்த தண்ணியை ஊற்றி தங்களுடைய வேண்டுதலை செலுத்துகிறாங்க. இந்த கோவிலோட நடையானது நார்மலான நாட்களில் காலையில் 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கப்படுது. அதுவே திருவிழா சமயத்தில் 24 மணி நேரமும் இந்த கோவில் திறந்தே தான் இருக்கும். ஏன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தங்களோட வேண்டுதலை செய்யறதுக்கு நிமித்தமாக கோவில் நிர்வாகம் இந்த 22 நாட்களுமே கோவிலை வந்து 24 மணி நேரமும் திறந்தே வச்சுருக்காங்க. கோவிலுக்குள்ளே நுழைஞ்சோன்னா முதல்ல வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து கருப்பசாமி. அவர் தான் இந்த கோவிலோட காவல் தெய்வம். அவரை வணங்கிட்டு நம்ம வந்து அந்த முன் மண்டபத்தை தாண்டி உள்ளே போகணும். கம்ப மண்டபம் சொல்லுவாங்க. அங்கே தான் வந்துட்டு இந்த உற்சவ அன்னையை நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி கருவறைக்குள்ளே போனோன்னா சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கிற கௌமாரி அன்னையை நம்மளால் தரிசனம் பண்ண முடியும். அக்னிச்சட்டி எடுத்தல், சேத்தாண்டி வேஷம் போகிறது, 1000 பானை எடுக்கிறது, அதுக்கப்புறம் முல்லையாற்றிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி உப்பு கொட்டுறது, இந்த மாதிரி பல வேண்டுதல்கள் வந்து இந்த கோயிலில் வந்து பக்தர்களின் மூலியமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தப்படுது. வருடா வருடம் அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கையும் அதிகமாகிக்கிட்டே வருது. இதுவே வந்துட்டு அந்த அன்னையோட தீட்சண்யமும் அவளோட அருளும் எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த அடையாளமாக இன்றளவும் மக்களால் கருதப்படுது. தமிழகத்திலேயே மிகவும் பெரியதாக இருக்கக்கூடிய ஒரு தேர் தான் இந்த வீரபாண்டி தேர். பக்தர்கள் வந்து தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறினதும் அவங்க மாவிளக்கு எடுத்து இந்த அன்னைக்கு வந்து நன்றி செலுத்துகிறாங்க. அதே மாதிரி 3 வருடம் தொடர்ந்து அந்த வேண்டுதல்களை செஞ்சுட்டாங்க அப்படின்னா கோழி, ஆடு அந்த போன்ற பலிகள் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அன்னையை வந்து மகிழ்விக்கிறாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த தேரில் அமர வைக்கக்கூடிய கௌமாரி அம்மனோட உற்சவரோட கோலத்தை தான் பார்த்துட்ருக்கீங்க.
ஹோப் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேனியில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீரபாண்டி கௌமாரி அம்மன் கோவிலை வந்து சுற்றி காட்டினதில் எனக்குமே ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த வீரபாண்டி கௌமாரி அம்மனை தரிசித்து அந்த அம்மனோட அருளை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி பல வீடியோக்கள் போட்டிருக்கோம், அதை எல்லாத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.